ஹலோ crochet lovers, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னையோட வீடியோவில் நம்ம ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு பில்லோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் தான். இதுக்கு நம்மளுக்கு சிங்கிள் crochet டபுள் crochet தெரிஞ்சாவே போதும். நம்ம இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் நார்மல் டிகேயோன் எடுத்திருக்கேன். 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். மேஜிக்கல் சர்க்கிள்லேருந்து 3 செயின் போடலாம். இந்த 3 செயின் ஒரு டபுள் crochetக்கு சமம். அப்புறம் 14 டபுள் crochets போடலாம். இந்த 3 செயினையும் சேர்த்து நம்மளுக்கு 15 டபுள் crochets இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு வேணும். டபுள் crochetக்கு அப்புறம் நம்ம 3வது செயின்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ ரவுண்ட் 2ல ஃபர்ஸ்ட் 3 செயின் போடலாம். இந்த 3 செயின் ஒரு டபுள் crochet சமம். அதே ஸ்டிச்ல இன்னொரு டபுள் crochet போடலாம். இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் மேலயும் 2 டபுள் crochets போட போறோம். அதாவது இந்த ரவுண்ட்ல நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச் நம்ம போட போறோம். 15 டபுள் crochetலயும் 2 டபுள் crochets வேணும். இந்த ரவுண்டோட முடிவுல நம்மளுக்கு 30 டபுள் crochets வேணும். டபுள் crochetக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 3வது செயின்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டுடலாம். ரவுண்ட் 3ல நம்ம ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். நம்ம ஹூக்கை ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போடலாம். இந்த மாதிரி அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டிச்லயும் ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் crochet. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டிச்ல நம்ம ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochet. இந்த பேக் லூப் இப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வர போறோம். ஒரு டபுள் crochetக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஷெல் ஸ்டிச், அதாவது 5 டபுள் crochets ஒரே ஸ்டிச்ல நம்ம போட போறோம். அதுதான் ஷெல் ஸ்டிச். இதே ஸ்டிச்ல 5 டபுள் crochets போடலாம். டபுள் crochetக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இன்னொரு டபுள் crochet. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் இன்னொரு சிங்கிள் crochet நெக்ஸ்ட் ஸ்டிச்ல. இப்போ பேக் லூப் பாருங்க எவ்வளவு அழகா எடுத்து காமிக்குது இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த ரவுண்ட் முழுக்க போட்டு முடிக்கலாம். ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரலாம். ஒரு டபுள் crochetக்கு அப்புறம் ஷெல் ஸ்டிச், அதாவது 5 டபுள் crochet ஒரே ஸ்டிச்ல. ஷெல் ஸ்டிச்க்கு அப்புறம் ஒரு டபுள் crochet நெக்ஸ்ட் ஸ்டிச்ல. இப்போ அடுத்தது ஒரு சிங்கிள் crochet, சிங்கிள் crochetக்கு அப்புறம் ஒரு டபுள் crochetக்கு அப்புறம் ஷெல் ஸ்டிச், 5 டபுள் crochets ஒரே ஸ்டிச் மேல. ஷெல் ஸ்டிச்க்கு அப்புறம் ஒரு டபுள் crochet. இதே தான் நம்ம இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இந்த மாதிரி போடுறதால பேக் லூப்ல ரொம்ப அழகா நம்ம ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாம் இந்த ரவுண்ட் முழுக்க. இந்த 3வது ரவுண்ட் முடிச்ச பிறகு இப்போ நம்ம ஸ்பிளிட் ஸ்டிச் எதுவும் போடாதீங்க. இப்போ நம்ம இப்படியே 4th ரவுண்ட் கண்டினியூ பண்ண போறோம். இந்த பேக் லூப் நம்ம விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் பேக் லூப்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochet போடுங்க. டபுள் crochet போட்டு அதை மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 டபுள் crochet, அதாவது நம்ம ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்க்ரீஸ் ஸ்டிச், 2 டபுள் crochet. அடுத்த லூப்ல ஒரு டபுள் crochet. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 டபுள் crochet இன்க்ரீஸ் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet. இதே தான் இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போறோம். ஒரு டபுள் crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 டபுள் crochet, அப்புறம் ஒரு டபுள் crochet. இதே மாதிரி இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம்.
ரவுண்ட் முடிச்ச பிறகு இங்க இந்த நம்ம 5th ரவுண்ட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். 5th ரவுண்டும் அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம். 2 சிங்கிள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வந்து மார்க் பண்ணிடுங்க. 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு இப்போ டபுள் க்ரோஷே. இப்போ ஷெல் ஸ்டிட்ச் 5 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிட்ச்ல. ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் மேல. இதே தான் நம்ம இந்த ரவுண்ட் முழுக்கவே நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே வரலாம். 2 ஸ்டிச்ல சிங்கிள் க்ரோஷேஸ் வரும். ஒரு ஸ்டிச்ல வந்து டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்ல ஷெல் ஸ்டிச், அடுத்த ஸ்டிச்ல டபுள் க்ரோஷே. இதே நம்ம இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்ம 6th ரவுண்ட் பேக் லூப்ல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம். டபுள் க்ரோஷே 2 ஸ்டிச்சஸ்ல வரணும். 2 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்ல. இப்போ ஒரு டபுள் க்ரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேல. இப்போ இன்க்ரீஸ். இதே தான் நம்ம இப்போ இந்த ரவுண்ட் முழுக்க ரிப்பீட் பண்ண போறோம். ஒரு டபுள் க்ரோஷே 2 ஸ்டிச்சஸ் மேல இன்க்ரீஸ். இதே மாதிரி இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நம்ம அந்த 5th ரவுண்ட்ல போட்டோம் இல்லையா, அதே தான் வந்து இப்போ 7th ரவுண்ட்லயும் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இந்த ஃப்ரண்ட் லூப்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும் வந்து அதே ஸ்டெப் தான் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 ஸ்டிச்சஸ் மேல, அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஷெல் ஸ்டிச், மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே. இதே தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும் வந்து இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வர போறோம். ரவுண்ட் 7ல இதை நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஃப்ரண்ட் லூப்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ பேக் லூப்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர போறோம். ரவுண்ட் 6ல வந்து 2 டபுள் க்ரோஷேஸா நம்ம போட்டோம். ரவுண்ட் 8ல 3 டபுள் க்ரோஷேஸா போடுவோம். ஒரு டபுள் க்ரோஷே அடுத்த 3 ஸ்டிச்சஸ்ல நம்ம போட்டு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்ல, மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே. நம்ம பேக் லூப்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும் ஒரு ரவுண்ட்லயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போடுவோம். இந்த ரவுண்ட்ல வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட்டு இருக்கோம். அடுத்த ரவுண்ட்ல வந்து 4 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடுவோம். அடுத்த ரவுண்ட் 5 டபுள் க்ரோஷேஸ் போடுவோம். ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர போறோம். ஃப்ரண்ட் லூப்ல வந்து இந்த ஷெல் ஸ்டிச் ரிப்பீட் பண்ணுங்க. பேக் லூப்ல வந்து டபுள் க்ரோஷேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் முழுக்க நம்ம போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி இருக்கோம். ஃப்ரண்ட் பேனல்ல முழுக்க 24 ரவுண்ட்ஸ் நான் போட்டு இருக்கேன். பேக் லூப் அண்ட் ஃப்ரண்ட் லூப் இரண்டும் சேர்த்து நான் சொல்றேன். அந்த லாஸ்டா முடிக்கும் போது நம்ம டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட்டு முடிக்கலாம். இப்போ பேக் லூப் நம்ம க்ரோஷே பண்ணலாம். பேக் லூப்காக ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் சர்க்கிள் போட்டு அங்கேருந்து 3 செயின் போடுங்க. ரவுண்ட் 1 இந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம் தான். இப்போ 14 டபுள் க்ரோஷேஸ் இங்கே போடலாம். இந்த 3 செயினும் சேர்த்து 15 டபுள் க்ரோஷேஸ் நம்ம இங்கே போடணும். டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டுடலாம். டாப் செயின்ல ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு ரவுண்ட் 2 3 செயின் போடுங்க. இது ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம் தான். அதே ஸ்டிச்ல வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே போடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 டபுள் க்ரோஷே. ஒரு ஸ்டிச் மேலேயும் 2 டபுள் க்ரோஷேயா இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டுட்டு வரலாம். போட்டு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு இதை அட்டாச் பண்ணிடுங்க. இந்த ரவுண்ட் முடிச்ச பிறகு இப்போ தேர்ட் ரவுண்ட் 3 செயின் போடுங்க. இது ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம் தான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்ல வந்து 2 டபுள் க்ரோஷேஸ், அதாவது இன்க்ரீஸ் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே, மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணி ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டுடலாம்.
இப்போ நம்ம 4th ரவுண்ட் இதுவும் இதே மாதிரி தான் 3 செயின். இந்த 3 செயின் ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். அடுத்த ஸ்டிச்சில் வந்து இன்னொரு டபுள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச், அதாவது 2 டபுள் குரோஷே ஒரே ஸ்டிச்சில். இப்போ ஒரு டபுள் குரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேலே, அப்புறம் 2 டபுள் குரோஷே. இதே மாதிரி இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஒரு ரவுண்ட்லேயும் வந்து ஒரு டபுள் குரோஷே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். டோட்டலாக 12th ரவுண்ட் வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு டபுள் குரோஷே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு பேக் சைடை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பேக் பேனலை இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேனலை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்னுக்காக எல்லோ கலர் யானை எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எதுனா கலர் கூட எடுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கலரே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம எல்லோ கலர் யானை அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போடுங்க. செயினை போட்டு ஒரு சிங்கிள் குரோஷே எல்லா ஸ்டிச்சஸ் மேலேயும் நம்ம போட்டு வரலாம். அட்டாச் பண்ணுறதுக்கு நடுவுலேயே வந்து பில்லோவை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபில் பண்ணியும் முடிச்சாச்சு, அட்டாச் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்போ ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம இதோட எட்ஜிங் போடலாம். எட்ஜிங்காக 3 செயின் போடுங்க. 3 செயினை போட்டு இப்போ இங்கேருந்து மறுபடியும் 3 எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போடலாம். இப்போ இங்கேருந்து 3வது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் போடுமோ அதே மாதிரி நம்ம இங்கே போடலாம். நாலு வாட்டி சுற்றி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப்பாக ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா லூப்பையும் ஒரேடியாக ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி இன்னொரு வாட்டி போடலாம். 3 செயின்ஸ் நம்ம ஜாயின் பண்ண இடத்துல வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப்பை ஃபார்ம் பண்ணுங்க. 4 வாட்டி சுற்றி லூப்பை எடுத்து ஃபர்ஸ்ட் 2 ஜாயின் பண்ணலாம். கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். எல்லா லூப்பையும் ஒரேடியாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இங்கேருந்து 3 செயின்ஸ் போடலாம். அவ்வளோதான், நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இங்கேருந்து 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச்சால் இதை ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணலாம். 3 செயின்ஸ், மூணு செயினை போட்டு மறுபடியும் இதே மாதிரி 3 செயின். 3வது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிளஸ்டர் ஸ்டிச் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 4 வாட்டி ஹூக்கை சுற்றி இன்சர்ட் பண்ணி லூப்பை ஸ்டிச் பண்ணுங்க. நாலு வாட்டி முடிச்ச பிறகு இல்லை எல்லா லூப்பையும் நம்ம ஒரேடியாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து மறுபடியும் 3 செயின், மறுபடியும் கிளஸ்டர் ஸ்டிச். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம பாப்கார்ன்
எட்ஜிங் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இங்கே இந்த 3 செயின் போட்டு கீழே 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில் மறுபடியும் ஸ்பிட் ஸ்டிச் போட்டு இதை அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான், மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணலாம். இதே மாதிரி தான் இந்த மொத்தம் ரவுண்டையும் நம்ம பாப்கார்ன் ஸ்டிச்சால் நம்ம போட்டு எட்ஜிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு நம்ம பில்லோவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்க, ரொம்பவே சிம்பிளான பேட்டர்ன்ல நம்ம இந்த பில்லுவே முடிச்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். நீங்க பிகினரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து ஈஸியா நீங்க போடலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த பில்லுவை ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் உங்களுக்கு பிக்சரை சென்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.